மாறியாத்தா ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டோளுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாதிரிக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவதில்லை எதுவானாலும் வெள்ளணும் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதாயி அத்தத்து மாறியாத்தா ஏழைமாக உன்னை தேடி நாடி ஓடி அந்த மாளுக்கு நீ வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாயி வாங்க என்னை பெத்தம்மா ஏழை வந்து கண்ணீரோடு உட்காந்துருக்கு. எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்தறி அங்காளி பங்காளி தொல்லை ஆறா இருந்தாலும் சரித்தா உனக்கு தெரியாதது இல்லை. ஆத்தா எடுத்தறிய வரணும் வாய் விட்டு கூப்பிடுதா வாத்தானும் எடுத்தெறித்தா நத்தத்து மாறியாத்தா எந்த செய்வனையா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சிட்டு இந்த மாளுக்கு வரணும். சத்தியவா கட்டுப்பட்டு வரணுமா கட்ட அவுத்தெறிந்தா ஒன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்லை. இந்த ஏழை மக கண்ணீரோட இருக்கா எனக்கு துன்பமும் துயரமா வாழ்க்கையா இருக்குன்னு கேட்குற மாளுக்கு நீ வரமாட்டியா அவுத்தெறிஞ்சிட்டு வாத்தா வச்சவே பெரியா இல்லத்தா நீந்தே பெரியாள் வா கட்ட அவுத்தறி அந்த மாளுக்கு வரலையா இந்த மாளுக்கு சத்தியவா கட்டுப்பட்ட மாளுக்கு வரணும். கட்ட அவுத்தெறிஞ்சிட்டு வாத்தா ஆத்தா நத்தத்து மாறித்தாய் வாங்க எங்க அம்மா வாங்க எடுத்தறித்தா ஒன்னால முடியாத கட்டு என்னத்தா வாத்தா கட்ட அவுத்தறிதா என் பிள்ளைக்கு அவுத்தறியன்னு இந்த இடத்துல எடு 7 வருஷத்துக்கு முன்னாடி உன் பங்காளி அரசை கூட சண்டை நாவு இருக்கா இருக்கு. அவன் உன் குடும்பத்தை குட்டிச்சவராக்கி இன்ன வரைக்கும் நிம்மதி இல்லாம இன்னைக்கு புருஷன் முன்னாடி சந்தோஷம்னா என்னன்னு கேட்டு உட்காந்துருப்பேன். ஆளுக்கு ஒரு பேச்சுதே ஆளுக்கு ஒரு சொல்லுதே ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளுதே தாயி பசைக்கு கஞ்சி ஆச்சுற சரியா அந்த கஞ்சியை நிம்மதியா உன்னால குடிக்க முடியாது. அந்த மனையில உனக்கு தூக்கமே இல்லை உண்மையா பையா இல்ல கிறுக்கு பிடிக்காத குறையா உட்காந்துருக்க சரியா கிழக்க பார்த்து கேள்வி சத்தம் கேக்குதா வெளியிலதான் கேட்கும் உள்ள கேட்காது உண்மையா பையா சரியா உன் தெய்வம் அருவாக்காரே ஒரு பெண் தெய்வம் வணங்கி வர்ற சரியா 2 தெய்வத்தையும் கட்டி வச்சிருக்கேன் சரியா கட்டி வச்சு அந்த தெய்வத்தை உன்கிட்ட வர விடல நீ என்ன போராடி பார்த்தா தெய்வத்தை வர வைக்க முடியல. குடும்பத்துல எப்ப பார்த்தா குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அண்டின வீடு அடுத்த வீடு வம்பு வழக்கிலே போகும். நீ உண்டு வேலை உண்டுன்னு இருந்தீனா கூட ஏத்த வீட்டுக்காரங்க எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒன்று இழுத்து விடுவாங்க சரியா. நம்ம எந்த வம்புக்கும் போகல நம்ம கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு விதியோ போலன்னு வெந்த கஞ்சியை குடிக்கிற அப்படி இருந்து வம்பு வழக்குக்கு வராதாயி உன் பங்காளில சண்டை வந்த இருக்கே இல்ல சரி அவன் பார்த்த வேலை நீ அந்த குடியில இருக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா சொன்ன அவன் பார்த்த வேலைதே உன்னை எப்படியாச்சும் குடிய விட்டு விலைக்கு ஓட்டு விட்டுறணும் சரியா. நீ ஏன் அத்துக்கிட்டு ஓடன்னு வச்சாங்க மாங்கல்யம் பூட்டி வந்த நாளையில இருந்து ஒரு இடத்துல வம்புதே உண்மையா பையா சரியா. தாலி கட்டி உன் புருஷனோட சந்தோஷமா நீ வாழ்ந்த பாவியே கிடையாது சரியா. இன்ன வரைக்கும் நோய் நொடி மன நிம்மதி எதாச்சும் உன்னை போட்டு படுத்தி எடுக்கும் சரியா. எந்த வழி என்ன வழி ஆட்ட போனா வழி இன்ன வரைக்கும் உனக்கு தீரல நீ போகாத இடமும் இல்ல உண்மையா பையா சரியா. தலைக்கு என்ன ஏறுதுன்னே தெரியல இன்ன வரைக்கும் சரியா தாயி இருப்ப என்ன செய்தி எங்கிட்டாச்சும் எழுந்து ஓடுவோமான்னு ஓடுவேன் கோயிலுக்கு ஓடுவோமா இல்ல யார்கிட்ட சாமி பார்த்துட்டு வருமா சாதகம் பார்த்துட்டு எங்க போனா தீர்வு இன்ன வரைக்கும் உனக்கு தீர்வே கிடைச்சதே கிடையாது. பைத்தியம்தே முடிக்கல தவிர என் பிள்ளை நேரம் பைத்தியக்காரியா போகணும் அவன் செஞ்சு வச்சதே இப்ப பைத்தியமா போகணும்தே வச்சது. என் மக அப்பப்போ ஓடிட்டு இருந்து வீட்டுக்குள்ள வந்து மனைக்குள்ள வந்து கூறி படுத்துக்குருவா கேட்டவங்க கேவலம் சொன்னாங்க பார்த்தவ பாம்புன்னு சொன்னாங்க. ஐயோ பாம்புன்னு இறக்கப்பட்ட மக வந்து இந்த மக எல்லாரும் இறக்கப்பட்டா சின்ன பிள்ளைலேருந்து தெய்வம் மட்டும்தான் நினைப்பா மனுஷன்ட்ட சொல்லி அழுத அசிங்கம் நினைக்கிற மக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு தாயி. குடும்பத்துல மன நிம்மதியா என்னன்னு கேட்கணும் 10 காசு உன் மண்ணில் வச்சு எடுக்க முடியாது அவன் வச்சேன்னு சொல்லி அப்புறம் எதுனாலன்னு கேட்குறதா என்ன சொல்லி அவன் பார்த்த வேலை தானே உனக்கு அரசன்னு சொல்லிட்டீல இருக்கக்கூடாது குடிய குச்ச பிச்சுக்கிட்டு ஓடுன்னு சொன்னேனா இல்லையா. அவன் சொன்ன வார்த்தைதே அவன் தான் சொல்றீங்க யாரும் தெரியாம தெரிஞ்சு வந்து உட்காந்து கேட்டேன் அவன் தான் காரணம் உனக்கு இன்னைக்கு கிறுக்க பிடிக்காம இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லாம படுத்தா தூக்கம் இல்லாம பரதேசி குளமா பஞ்சா நாயா ஓடி தெருவா இன்னைக்கு பிச்சை எடுக்காத குறதே குறை சரியா. திருவோடு எடுக்காம இருக்க சரியா திருவோடு எடுக்காம இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னா இதுதான் காரணம். அவனை செஞ்சவே அப்படித்தான் செஞ்சேன். இந்த தாய்கிட்ட வந்து என்னப்ப வரம் கேட்டு வந்திருக்க கேளுதாயி அவ என்ன வேலை பாக்குறேன் சாமி அவ என்ன வேலை பாக்குறேன் சாமி உனக்கு தெரியாதா அவனே தெரியும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டேனே இருக்கிறேன் அவன் எல்லாம் தானே பாக்குறேன் உனக்கு தான் கொட்டையை ஓடு தூக்கணும்னு சொன்னேன் அப்புறம் என்ன கேக்குற என்ன சொன்னேனா இல்லையா அப்புறம் என்ன தாயி வரத்தை கேளு உனக்கு என்ன வரம் கேட்டு வந்தியே கேளு. இன்னைக்கு சுடுகாட்டுல படுக்க வச்சு நீ எழுந்திருச்சு வந்தவன் நீ உண்மையா பையா
சரியா? செத்துருந்தா நேருக்கு மக்கி இருப்பியா? இன்னைக்கு மண்டி போயிருக்கும், அந்த இடம் எள்ளு இருக்கால மண்டி இருக்கும். இன்னைக்கு நீ கும்பிட்ட தெய்வத்தினால என்னமோ ஒரு நேரமாச்சும் தெய்வமே நம்பினதுனால நீ கும்பிட்டு வந்ததுனால இன்னைக்கு தீர்ந்துகிட்டு இருக்குது. சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல, இந்த தாய் அள்ளி தர தின்னூர நெத்தில பூசு. நான் விளக்குறேன் அந்த பிரச்சனைய. புரியுதாயி? வாங்கி பூசு தாயி. ஆத்தா அருள சொன்னலாம் உண்மையா நடந்துச்சா? உண்மைதே. நடந்தது பூரா எப்படி இருக்கு? ஆத்தா சொல்லிட்டால, இதே வேற ஒன்றும் கிடையாது. அவங்க பார்த்துட்ட வேலை இந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நிம்மதியாக அந்த மாதிரி படுத்து தூங்க வழி இல்லை. சரியா? அவதே கணக்கு தெரிஞ்சு சரியா? அவதேனா சரி.